அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் 96 26 03 40 55 என்ற நம்பரிலே பேசி மகிழவும். இந்த புத்தகத்தில் 5வது பாடம் அடியேனும் 5வது கட்டமாக இன்று 5வது நாள் நீரை மட்டுமே உணவெடுத்து ரம்மியமாக அழகாக சுறுசுறுப்பாக வாழ்கிறேன் என்ற உன்னத கருத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த புத்தகத்தில் 5வது பாடம் விண்வெளியில் இருந்து உடலுக்கு சக்தி எவ்வாறு கிடைக்கிறது என்ற கருத்தை நாம் பார்க்க உள்ளோம். அதற்கு தான் மசூல்ஸ் டயட் ஹெல்த் லிங்க் சிஸ்டம் டாக்டர் அர்னால்ட் எட் 1866 முதல் 1922 வரை கண்டுபிடித்து ஆய்வுகளை வெளியிட்டுள்ளார். நீர் உணவு முறை இயற்கையில் சுத்தம் செய்யப்பட்ட உடல், அதாவது நடுநிலைத்தன்மை பெற்ற உடல், அதாவது உடல் எடை ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது, நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய உடல். அப்படிப்பட்ட உடலால் மட்டும்தான் இந்த விண்வெளி சக்தி உணர முடியும் என்பதுதான் இந்த பாடப்புத்தகத்தினுடைய கருத்தாகும். அந்த 5வது படத்தினுடைய முதல் கருத்தாகும். இருந்தாலும் அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அண்டம் சுருங்கில் அதற்கு ஓர் அழிவு இல்லை. யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரண்டம் சுருங்கினால் கூட அதற்கு ஓர் அழிவும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னத பொருள். 2வது வரி, பிண்டம் சுருங்கினால் பிராணன் நிலை பெறும். பிண்டம் என்பது இந்த மனித சரீர உடலானது சுருங்கினால் அதில் பிராணன் என்று சொல்லப்படுகின்ற சிற்றொளி, பிராண சக்தி ஒளி, அந்த பிராண ஒளியானது இந்த உடலை விட்டு பிரியாமல் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதுதான் பொருள். 3வது வரி, உண்டி சுருங்கினால் உபாயம் பல பல. உண்டி என்பது என்ன? இந்த மனித உடலில் உண்டி என்பது வயிற்று பகுதியை குறிக்கும். அப்படி இந்த வயிறானது தொப்பையானது சுருங்கி உள்ளே சென்றால் உபாயமானது பல பல கிடைத்து கொண்டே இருக்கும். அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதற்கு இணையானது கிடையாது. கண்டம் கருத்து காவாலியும் ஆமே. கண்டமானது என்ன? இந்த மனித உடலுக்கே பிராதமாக இருப்பது தலை. அந்த தலைப்பகுதியிலே இருக்கின்ற ரோமமானது கருத்து விடுகிறது. உடல் முழுவதும் இளமையானது பெறுகிறது. அதாவது முதுமையிலும் கூட ஒரு மனிதன் இளமையாக வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை சொல்லக்கூடிய இந்த பாசுர மொழிகளாகும். அதாவது திருமூலர் கூறிய திருமந்திரம். சுத்தம் செய்யப்பட்ட உடலானது, இந்த சுத்த உடல் காற்றில் உள்ள நைட்ரஜனை எடுத்துக்கொண்டு புரோட்டீனாக தானாகவே, அது இயற்கையாகவே தன்னைத்தானாகவே தயாரித்துக் கொள்கிறது என்பதுதான் இயற்கை சக்தி. அதுதான் விண்வெளி சக்தி. அப்படி தயாரிக்கின்ற உடலானது ஒரு நடமாடும் தாவரமாக செயல்படுகிறது என்பதுதான் இந்த புத்தக பாடத்தினுடைய குறிப்பாகும். இருந்தாலும் அது யாரால் உணர முடியும் என்றால், இந்த விண்வெளி சக்தியை யாரெல்லாம் உணர்வார்கள் என்றால், யோகிகள், தவசிகள், மாமுனிவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேர்யோகிகளால் மட்டும்தான் உணர முடியும். அதற்கு தான் ஓரறிவு முதல் 7ஆம் அறிவு வரை விண்வெளி சக்தியில்தான் இயங்குகிறது என்பது அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் அல்ல என்பது அனைவருக்கும் புரியும். விஞ்ஞானிகளுக்கும் புரியும், யோகிகளுக்கும் புரியும், அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் கரு அண்டம், அப்புறம் பால் அண்டம், அப்புறம் வெற்றிடம், அதாவது பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இவ்விடத்தில் இருந்தால் இந்த விண்வெளி சக்தியானது இந்த உலகம் முழுவதும் பாய்கிறது. அதில் இருந்தால் இந்த உலகமே இணங்குகிறது என்பது அனைவராலும் உணர முடியும். இதை பசி தாகத்தை கட்டுப்படுத்தி யோகி போல வாழ்கின்றவர்களால் மட்டும்தான் இந்த சக்தியை கிரகித்து வாழ முடியும். அதனால்தான் இந்த யோகிகளெல்லாம் பொய்களிலே அமர்ந்து கொண்டு இந்த சக்தியை கிரகித்து வாழ்ந்து இப்படிப்பட்ட அரியதோர் அருமையான விஷயங்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இதைதான் சாதாரண உணவானது தடுக்கிறது. நாம் காலையில் இருந்து மாலை முதல் 3 வேளை உணவு எடுத்துக் கொள்கின்றோம் அல்லவா, சாதாரண உணவு. அந்த உணவு தான் இந்த சக்தியை தடுத்து விடுகிறது. அந்த உணவு இல்லாமல் நாம்
இந்த நீர் சிகிச்சை முறையை பயன்படுத்தி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ஒரு யோகி போல வாழ்கின்ற வாழ்க்கை கண்டிப்பாக இந்த விண்வெளி சக்தி உணர முடியும் என்பதுதான் சான்று. அடியே நேற்றைய தினத்திலே காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை, அதாவது 11 மணி வரை வேலை செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் உடல் உபாதைகள் சற்று இருந்ததுதான். ஆனால் எனர்ஜியானது குறையவில்லை. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் எனர்ஜியானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்துதான் இந்த பதிவை நான் தெள்ள தெளிவாக உங்களுக்கு அருளுகின்றேன். ஆகையினால இந்த நீர் சிகிச்சை உணவு முறையை கடைபிடித்து அனைவரும் நலபலத்தோடு வாழ்வோம். இந்த பிராணன் என்று சொல்லப்படுகின்ற ஓர் ஒலி, நம்முடைய சிற்றொலி, உடம்பிலே இருக்கின்ற அந்த சிற்றொலியை நிலைபெற செய்துவிட்டால் அந்த பேரொலியும் நமக்குள் உள்ளடங்கி எப்பயுமே பிரியாமல் நிலைபெறும் என்பதுதான் உன்னத கருத்து. அனைத்து அண்டங்களுக்கும் சென்று நாம் வாசம் புரிய முடியும் என்ற உன்னத கருத்தை இந்த புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. அதுதான் வெங்கடேசன் ஐயாவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். எம் குருநாதர் இனி ஐயாவுக்கும் அவரை தொடர்ந்து பயணிக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.